என்ன எந்த ஊர் தான் நீ? ஏண்டா எந்த ஊர் தான் ஓயாம ஏ ஊருங்க இங்க வர்ற ஏ ஊருங்க எந்த ஊர் நீ? ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடு நேரம் ஊரு மதுரை பக்கம் ஏன் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் நான் ஏறும் நேரம் கூட்டம் மூர்த்த நாள் கூட்டம்னு அடுத்த நாள் போகணும் தொன்னப்பல அப்புறம் இந்த வாரம் பொட்ட வரைக்கும் போயில இந்த பொம்பளை எல்லாம் தூங்குறவெல்லாம் தயவு செய்து எந்திரிச்சு முழிச்சு மேடையை பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்குங்க. அப்பதான் குலசாமிக்கு நல்லது. அப்படி இல்லாட்டா வீட்டுக்கு போய் பார்த்தங்களே உழ வைங்க. காலைல வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போவாங்க. நீங்க நாடகம் பார்த்து என்ன திருத்த போறீங்க? இது சங்க வச்சிருக்க இன்னும் போகலையா? ஒரு ரூம்ல போனா 3 ரூம்ல போகுமே போகாதா? ஆமா பிள்ளை ஒட்டிய பட்டினே போட்டுறாதியா தான். ஒரு நாய் யாரு நாய் என்ன கையிலே போட்டு கடிக்குது? உள்ள கருவாடை வச்சிருக்காப்லையா? அவங்க 2 பேரும் என்னடா செய்ய? ஆனா என் பொண்டாட்டி பாத்தியா? நம்ம பொண்டாட்டியா யாரு பாது உள்ள இருந்து பெரிய கம்மி ஓனர் பையனா? என் முண்டாட்டி பார்க்கத்தான் ஆள் சித்தாள். சரியான குசுக்கொல்லி முண்டை. முந்தாள் வேலை பார்ப்பலா? முந்துக்கொல்லி வியாபாரம் பாக்குறா. அவளுக்கு நான் எத்தனாவது உருசி என்றேன்? எத்தனை நீ தான் சொல்லணும். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 13வது உருசி. ஆத்தாடி அப்ப நம்மளோட சேர்ந்து 14 வரும் வேணாம். 12 வருஷம் குசு போட்டே கொண்டிருக்காயா? 12வது உருசி நிறைய செம்பரியாடு வச்சிருந்திருக்கேன். என்னத்தர திங்கிறா? டெய்லி பருத்தி கொட்டிங்க மசாலா ஜாமான். 12வது வருஷம் செம்பரியாடு வச்சிருந்து பசுவ மாடு திங்கிறது பாலுக்கு கறக்கிறது இல்லடா அது போடுவாங்க. அப்பதாம அடப்பு இல்லாம வருவாங்க. அப்படியா? வெளியே படுத்துட்டு வந்திருக்கேன். கயத்தை கட்டில ஆடு மேட்ச் அழுப்புல 12வது வருஷம். இவ உள்ள சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தவ நாதஸ்வர சீரியல் கடைசி புருஷனா? உனக்கு முந்தின வருஷம். இவ உள்ள திருகு இருக்கல மாமா நம்ம செய்யாம கிடக்கும் பாரு. அப்பதான் திருச்சி இருக்குல்ல கல்லு திருக அதை ஒட்டி படுத்து இருக்கான். என் புருஷன் வெளியே மாடமெல்லாம் கயத்துக்களை படுத்து இருக்கேன். சரி திடீர்னு சீரியல் பார்க்கும்போது கரண்ட பிடிங்கிருக்காங்க. ஆத்தாடி கரண்ட பிடிக்காங்க மட்டார்னு போட்டிருக்கான். திருகையில மேற்கல்ல பிடிங்கி வெளியே இருந்த புருஷன் சங்கிலே வந்து ஐயோ மகனே பாம்புன்னு செத்துருக்கேன். ஆனா என்னைய மட்டும் கொல்ல முடியாது. நீ எப்படி அப்ப பக்கத்திலே படுக்கிறது இல்லையா? அவ மானாமல்ல படுத்துக்கிறதா நான் பாத்ரூம்ல படுத்து கிடப்பேன். அப்புறம் எப்படிடா? அவ சிவகங்கையில படுத்துக்கிறதா அப்படி படுக்கிறவன் ஏன்டா கல்யாணம் முடிச்ச? ஆமா சரின்னு முத கல்யாணம் பண்ணி பொண்ணு வந்துட்டு நாத்தாப்ப மாட்டாங்க. சரி நான் இவளும் கல்யாணம் பண்ணதுல உட்காந்துருக்கேன். ஐயர் சத்தியந்திரன் சும்மா இல்லாம நான் இன்னைக்கு நாடகம் இல்லாம தான் இருக்கேன். நான் வந்து யாகம் நடத்துறேன்னு நமக்கு அமிர்தி ஐயந்திரன் நாடகம் போடுவார்ல சத்தியந்திரன். அன்னைக்கு உடவுளத்து நாடகம் வந்தாப்புல இல்ல அவர் ஐயர் தானே. அவர் ஒரு 13 செங்கக்கல்ல அடிக்க வச்சு செங்கக்கல் மூட்டம் போட்டாப்புல. என்ன மூட்டம்? இந்த புகையை மட்டார்னு ஓட்டாவாரு. சத்தியந்திரன் செங்கக்கல்லை தூக்கிட்டு மேல போனாலும் எங்க மூலஸ்தலத்துக்கா மேல? நானும் கமிது கோயில் அங்கெல்லாம் கலசத்துக்கு போயிட்டேன். கடலாடி வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். கடல் வரைக்கும் சத்தியந்திரன் ஆளை காணாமத்தியா? கலசத்துக்கு போயிட்டானா? கலசு கிடையாது மண்டத்தை வச்சுட்டு போய் படவரத்துல உட்காந்துட்டான். நானும் தேடி பார்த்தேன் சத்தியந்திரன். அது பாக்கல எப்படி அன்னைக்கு கூட அவர் தானே கண்டில ஆஸ்பத்திரியில இருக்காப்புல. அந்த போடுக்கா? ஆமா அந்த போடு போட்டா சும்மா தெரியுவாங்க. சரி நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? ஒரு 2000 2500 ஆமா கொடுத்த வச்சு வாங்குவீங்க. ஆமா நீங்க காசு யார்ட்டும் கேட்க மாட்டீங்க. ஆமா கொடுத்த காசு போதும்னு இருப்பீங்க. ஆமா உனக்கு ஒரு நாளைக்கு 4000 தரேன். என் முட்டாடி பின்னாடி வந்து மண்டை வச்சு முட்டு கொடுக்குறியா? ஏன் நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? ஏற்கனவே நீ முட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. கொடுத்து தான் போனது. அப்படியா? ஆமா அதை அடைக்கிறதுக்கு வழி தான் சொல்லிட்டேன். அடைக்கிறதுக்கா? பாத்திமூர் சந்தை சனிக்கிழமை. ஏன் வியாழக்கிழமை மானாமலை சந்தை விட மாட்டாங்கன்னா? பாத்திமூர் சந்தை சனிக்கிழமை சீப்பா கிடைக்குமா? சீப்பா இது கிடைக்கும். புளி கொட்டை எடுக்கார புளி. சரி மாமா 15 கிலோ வாங்கிக்க. எதுக்கு உன் மக காதுக்கா? உன் வீட்டுக்கு வாங்கிக்க. வீட்டுக்கா? ஏன்னா அங்கே கொட்டை எடுக்கார புளின்னு சொன்னா அப்புறம் கோணிச்சியை வச்சுக்கிட்டு கொட்டை எடுத்து காய போடணும். ஆமா சரி தேவையில்லாத. சரி நீ போய் 15 கிலோ வாங்கி பொண்டாட்டிய புண்ணிய வச்சு ஆசன வாயில. ஆமா உன்னால முடியலன்னா நானும் துணைக்கு வர்றேன். எதுக்கு? மட்டக்கம்பு பிடிச்சி அடைக்கிறது. ஆமா ஓ ஆமா சாந்து கரண்டி எடுத்துட்டு வர்றேன். நீ கைய வச்சு தள்ளு. அப்படித்தான் செஞ்சு பார்த்தேன். என்னாச்சு? கொட்டை எடுக்காத புள்ளி வாங்கி அப்படியே டம்முன்னு ஒரு கொட்டை ஒரு பக்கம் சொல்ல ஒரு பக்கம் அதுக்குதான் வாங்கிட்டு வச்சு பிரிச்சு எடுத்துடுறா. ரைஸ் மாதிரி பரவாயில்லையே. சிமுண்டு சல்லின்னு அப்படி பார்த்தேன். டம்முன்னு ஒரு மணல் ஒரு பக்கம் சிமுண்டு ஒரு பக்கம் சல்லி ஒரு பக்கம் கந்து கந்தா பிரிச்சுடா இயந்திர மாதிரி. இப்ப கிரசல் இருக்குல்ல அதுல போய் விடுறா.
முந்துக்கள் முந்துக்கள் அதை ஒதுக்கி போடுவாங்க, 2 உடைக்கிட்டு மக்கள் விற வாங்கி 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 3/4 இன்ச்சியா உடைக்கும்ல, அது மாதிரி உடைச்சு விடு. ஏத்தேன் விறகு கட்டையை வாங்கி இறுக்கி பார்த்துட்டேன். டம்முன்னு ஓட்டு வீட்டுல 850 மூட அது கறி மூடை. நல்லா அதே வியாபாரம் அந்த சொல்லு கட்டிங் மிஷின் மாதிரி வேலைச்சுதா கொன்றுவான் ஆள. ஊர்ல ஒரு வயது நடமாட முடியாது. டம்முன்னு ஓட்டு அன்னைக்கு ஒரு ஆள் செப்பு இறங்கி போச்சு. அப்ப நீ என்னன்ற உயிரோட இருக்க பக்கத்துல படுக்க மாட்டேன்ல. அப்புறம் எப்படி ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, கரு தங்க மாட்டேங்குது. இப்ப எப்படி குழந்தை நீ பக்கத்துல மாசமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாசமா இருக்கும்ன்றான். இன்னைக்கு என்னமான்னு கேட்டா கலைஞ்சு வச்சுல குசு போட்டு கலக்குறாங்க. பாய் குடிச்ச முடியா தெரியாம போயிடுறது தூங்கையில. இது வேற முகட்டோட நாமச்சு போவா இல்ல முழிச்சதான் போடுவா. என் தம்பிய கல்யாணம் தெரிஞ்சால ஏன் அம்மா கல்யாணம் குசு போட்டு நீ பக்கத்துல படுக்க ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? நல்ல தூக்க மாத்திரை வாங்கி போட்டுரு. அற தூக்க மாத்திரை வாங்கி புலோகசது ஏன் மொட்டாட்டி நீ வச்சு தெரியா? நீ பயங்கரமா நல்ல சொன்னப்ப என் தம்பி அப்படித்தான் மதினிய பிறந்த வாக்கில் இருக்கிறது வேன்ஸா சும்மா இருக்கு. என் தம்பி முத மதினியை சமைக்க வைக்க சொல்லு அப்படின்னு பிரியப்பட்டேன். சரி நானும் அவனும் ஏத்தாப்புல 2 இலையை போட்டு எனக்கு சோறு வச்சுக்கினா என் தம்பி குழம்பு ஊற்ற சொல்லுவேன். அடி எனக்கு ரசம் ஊற்றினா என் தம்பி மோர் ஊற்றுவேன். அடி எனக்கு மோர் ஊற்றி அப்படின்னா என் தம்பி பாயசம் கேட்டேன். என் பக்கம் திரும்ப டம்முன்னு ஓட்டா வரு. என் தம்பி எச்சியோட முகட்டை ஓட்ட வச்சுட்டு போனேன். நாடா வெளியே பேச போயிருப்பேன் போல. ஆனா மாமா இவளை எட்டு எனக்கு ஒரு செலவு மட்டும் மிச்சம். என்ன அப்படியே தீபாவளி வந்தா நான் எதனா வரைக்கும் வெடியே வாங்க மாட்டேன். வரா ஆமா தீபாவளிக்கு முதல் நாளே மானாமல்ல சந்தை கூட விடுவாங்க. சந்தை கடையில் 2 கிலோ காணப்பயிர், ஒரு 1.5 குளம் மொச்சப்பயிர், ஒரு 1/4 குளம் தட்டப்பயிர். எதுக்கு கழிச்சிரு பிஞ்சை கட்ட வைக்கவா? எதுக்கு இவளுக்கே வெடி தயாரிக்கணும்ல. அப்படியா? தீபாவளிக்கு முதல் நாளே ஊற வெடிண்டுமே. முதல் நாளே ஊற போட்டுறா. 30 எருவு மாடு ஒரு இடத்துல ஒண்ணு கடிச்சா அப்படி முறைமுறையா தள்ளணும். அந்த மாதிரி பயிர் ஊறி பொறுமி நிற்கும். தீபாவளி காலையில அவிச்சு தின்றுவேன். சும்மா சேச்சி போட்ட மாதிரி கப கபன்னு அடிப்பேன். நம்ம வீடு வேற அந்த கொட்டை மாதிரி கழிச்சிடல மொட்டை மாடி கூட்டு போய் அடிவிட்டு சும்மா திடீர்னு சாயிதான் பழக்குதான். அதுல இருந்து கோவாலு 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடானா. ஏன்னா சந்திரமுகி கதை ஒரு கேட்கல. அடே வீட்டு மேல வச்சு வீடு விருவிட்டு போனாலும் வீடு இடிஞ்சு வச்சியா 3 ஒத்தனார் பூஜைன்னு நிமிக்காம எடுத்துறேன். 20 வருஷமா பிள்ளை இல்ல மாமா. 20 வருஷமா மசல நீ தான் சொல்றா இல்ல என்ன பண்றது? தனித்தனியா படுத்துக்கிட்டா எப்படி? சரி இமயமலையில ஒரு ஜாமியார் இருக்கான்னு சொன்னா நான் என் பொண்டாட்டி விட்டு ஜாமியார் பார்க்க போட்டேன். அந்த ஜாமியார் உயிர் உனக்கு பிடிக்கல இல்ல. அவர் அன்னைக்கு பக்கத்துல செவரை கட்டிட்டாங்க உட்காந்துட்டாரு. அந்த ஜாமியார் மேலைங்களையும் பார்த்தாரு. 2 வத்தி ஒரு அரைப்படி மாவு தரண்டா கொண்டு போய் 3 தோசை சுடுங்க. உனக்கு 2 தோசை, உன் பொண்டாட்டி 1 தோசை மாத்தி சாப்பிட்டா உங்களுக்கு பிள்ளை வரக்கான்னு ஜாமியார் சொல்லிவிட்டாரு. சாமியார் பேச கட்டி வீட்டுல வந்து மாவை கரைச்சு 3 தோசை சுட்டுட்டா. சுட்டவனே சண்டை ஓடலாம். சாமியார் உங்களைத்தான் உணர்ந்தீங்க சொன்னார். என்னைத்தான் இருந்தீங்க சொன்ன சண்டை நாறு பறக்கிறா. செவத்துல பறந்து அடிக்க ஒரு முடி வெணிக்கு வீட்டுல பாயை விரைச்சு 2 ஏன்டா பொட்ட வைப்பல செத்த உணமா விரைச்சு படுத்துக்கிறோம். யாரு ஊ வா இரு படு, யாரு ஊன்னு சொல்லக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி படுத்துக்கிட்டா அவளுக்கு 2 தோசை, பேசிட்டாங்கன்னா 1 தோசை. அவன் முடிவு பண்ணி படுத்துட்டு மாமா 1 மணி நேரம் ஆச்சு 2 மணி நேரம் ஆச்சு 2 பேரும் செத்த உணமா விரைச்சு கிடக்கு. பேசுனா தோசை ஒண்ணாயிரம். நமக்கு 2 தோசை. நான் இறிட்டேன். என் பொண்டாட்டி என்னையோட கட்டிக்கிறேன். அவளுக்கு 2 தோசை. அவளுக்கு கல்லா இருக்கா. ஒரு வழி 5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு லேசா ஒண்ணுக்கு நெருக்குச்சு. எந்திரிச்சா தோசை ஒண்ணு. அவளும் அப்படியே படுத்துட்ட பாயோட போற ஒண்ணுக்கு. ஒரு நாள் ஆச்சு. எனக்கு லேசா வேற வயிற்ற பச்சிச்சு. எந்திரிச்சா தோசை ஒண்ணாய். அப்படியே படுத்துக்கிட்டேன். ஒரு வழியா 3 நாளா செத்த உடமா படுத்துக்கிட்டு தோசைக்கா. ஊருக்காரங்க பார்த்தாங்க, என்னடா ஆடு மாடெல்லாம் வெளியே கட்டி கிடக்கு, வீடு வேற வெளியே பூட்டு போடலையே அப்படின்னு புதுசாக வர கல்யாணம் பண்ணவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னா ஒருத்தன் கதவை தட்டுறேன் ஜன்னல் தட்டுறேன். அப்போ கூட சொல்லு இப்பத்தான் நான் புதுசாக கட்டின வீடு கதவையும் ஜன்னலையும் தட்டி உடச்சு போய் சண்டால அப்படின்னு சொல்லாமல் நினைச்சு சொன்னா தோசை ஒன்னாய் உடம்பா படுத்து கிடக்கும். ஒரு வழியா கதவை உடச்சிட்டு வந்து என்னை எழுப்புறாங்க. எனக்கு அந்த இடுப்புல தட்ட வச்சு கூச்ச சுபாவம். அப்போ கூட இடுப்புல தொடாதுன்னு சொல்லலாம்னு நினைச்சு சொன்னா தோசை ஒன்னாய். ஒரு வழியா 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ண பிள்ளை வர இல்லை செத்து போனா எதையை தின்னுட்டு அப்படின்ட்டு கொண்டு போய் வெளியே வச்சு குழுவாட்டுறாங்க. என் முண்டாட்டி ஆம்பளை கூட முண்டமா வச்சு குழுவாட்டுறேன். அப்போ கூட அந்த முண்டை சொல்லவனா தோசை 2 பேரும் அவன் இறிட்டான். ஒரு வழியா அப்போ ஒரு பொம்பளை தண்ணி குண்டு முத்துச்சிருப்பியோட மோசமான பொம்பளை ஒரு பொம்பளை வந்த சொல்ல நான் பார்த்தா சாமியாண்டு என் நெஞ்சில விழுந்தான். அடியனை கொண்டு வரான்னு சொன்னா தோசை ஒண்ண. ஒரு வழியா
அதுல ஒருத்தன் கடன் கொடுக்க வேண்டிய பாக்கி கழுத்து அறுக்க வர பிளேட வச்சு அப்ப கூட அடுத்த அப்படின்னு சொன்னா தோசை ஒண்ணாயிரம். ஒரு வழியா மொட்டைப்பாடைய கட்டி தூக்கிட்டாங்க, முன்னாடி கீழே விட்டு என்னை மேல ஓட்டு செத்து போயிட்டாங்க. விரைச்சு கிடக்க தோசைக்காக செத்து போன உடன்கட்டை இருக்கிறதுக்காக உடன்கட்டை இருக்கிறதுக்கு ஏத்திட்டாங்க மாமா. பாடையை குடிச்சு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு புல்லு சாப்பிட்டுருக்கேன். குளிச்சாவிக்கு பிறந்த மாதிரி ஒருத்தர் வடக்க ஓரையா ஒருத்தர் தெற்க ஓரையா வயக்காட்டு வரப்பு நடக்கிறாங்க பாடையோட. அப்ப கூட சொல்லலாம் கீழே ஓட்டு கொண்டு வராடா உசூடா இருக்கலாம்னு சொல்லலாம்னு நினைச்சு சொன்னா தொன்னப்பல தோசை ஒண்ணாயிரம். ஒரு வழியா சுடுகாட்டில் ஒன்று இறக்கிட்டாங்க மாமா. ஒரு வங்காளி எரிக்கிறோம்ன்றியா, ஒரு வங்காளி புதைக்கிறோம். அப்போ கூட எரிக்காதீடா புதைச்சா நாங்க மனத்தொண்டு வந்துடும்டான்னு சொல்லலாம்னு நினைச்சோம். சொன்னா தோசை ஒண்ணாயிரம். ஒரு வழியா ஒரு வங்காளி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி எரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. மத்த நேரம் இப்படி விறகு கட்ட எவனும் உழவைக்க கொடுக்க மாட்டேன். அன்னைக்குன்னு வரங்க நான் செத்தன்னைக்கு 2 ஆயிட்டு விறகு எங்கன்னு வெட்டினாங்கன்னு இல்ல, பச்சை விறகா வெட்டிட்டாங்க. மண்ணை ஊற்றி அரிச்சு போடுறது அடிக்கிட்டாங்க. அந்த கொட்டை அளவுக்கு அடிக்கடி மொண்டாட்டியை கீழே ஓட்டு என்னை மேல ஓட்டு. அதுல நான் தான் கொள்ளி வைப்புன்னு விறகோட 10 பேர் பாருங்க. அப்போ கூட உள்ள ஓட்டு கொண்டு வராங்க சொல்லலாம்னு சொந்த பந்தம் சொன்னா தோசை ஒண்ணா. ஒரு வழியா ஊர் நாட்டமா சொல்லுவாரு, இவங்க பாவம் பிள்ளை இல்லாதவங்க மேல வச்சிருக்காங்க. கீழே இருக்கேன். கீழே ஓட்ட ஓட்டுக்கேன். ஆமா சம்சாரம் ஓட்ட ஓட்டுக்கேன். இது மட்டும் நல்லா கேட்பா நீ சொன்னப்பட. ஒரு வழியா நாட்டமா சொல்லுவாரு, பாவம் பிள்ளை இல்லாதவங்க என்னமோ என்ன இடத்துல செத்தாங்க தெரியல. ஒரு 3 பேர் நின்று மட்டும் எல்லாரோட பேர் பூரா கெதிச்ச வயலு பூரா தாள் மாதிரி இருக்கேன். பல்கர் மண்டையா சரக்கு வாங்கி கொடுத்து போதோட நிக்கிறேன் மாமா. 3 பேர் ஊர் சனமே ஊருக்கு போயிடுச்சு. 3 பேர் முழிச்சுட்டு நிக்கிறேன். நீ வைடா தீய நான் வைடான்னு பயப்படுறேன். ஒரு வழியா ஒருத்தன் வந்து கொஞ்சம் வயசு பார்த்து பயப்படுறாங்க. எந்திரிச்சு வாங்க முன்னாடி கீழே அடக்க நான் மேல அடக்க ஒரு வழியா மொழிட்டாங்க. அதுல ஒருத்தன் சுதாரிச்சு அவனுக்கு கொஞ்சம் போதை ஏறி இருக்கும் போல 2 வருஷம் கூட கொடுத்துருப்பாங்க போல. டக்குனு தீய வச்சுட்டேன். தீய வச்சா தீ திகுன்னு பிடிச்சி எரியுது. கிளுன்னு எரிஞ்சு வச்சுவாரு. கீழே யாரையும் பொண்டாட்டி ஐயோ அப்படின்னு சொன்னான். அடி எனக்கு தாண்டி 2 தோசை நான் வத்தேன். என் முட்டாடி எனக்கு தேவை 1ண்டா. அங்க இருக்க 3 பேர் ஒண்ணுக்கு வந்துட்டேன். பேயிடா நம்மள 1-2 போட்டு விடுது இங்க போதும் அப்படின்னு பின்னங்கால படுகடிக்க ஓடுறாங்க. நாங்க 2 பேரும் கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு ஓடுறோம் தோசை ராபத்துல. கடைசியில போய் வீட்டை வந்து பாக்குற அந்த தோசைய எங்க இளவுக்கு வந்து திட்டு போயிட்டேன். அவதான் திட்டு விழுந்துருப்பா அவளுக்கு. ஆனா மாமா உங்களை 4 பேர்த்த பார்த்தா நல்லவளா தெரியல. ஒரு நாளைக்கு வாங்க நம்ம வீட்டுல கை நடத்தி போவியா? 4 பேர் வந்து தூக்கிட்டு போறதுக்கா? ஆனா என் பொண்டாட்டி மத்தவங்களே மாதிரி சாப்பிட மாட்டான். காலையில பாவம் வெறு வயிற்றுக்காரி தானே. எந்திரிச்ச உடனே என்னமோ பாவம் அவன் விருப்பப்பட்டான். ஒரு 2 பாலை காய்ச்சி ஒரு ஆளா குடிப்பான். அதே மாதிரி காலையில அப்படிலாம் சாப்பிட மாட்டான். ஏதோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 அரிசியை போட்டு இட்லி சுட்டு திண்டுக்கலாம். மதியம் அப்படி சாப்பிட மாட்டான். அப்பா சத்தியந்திரன் கதையா ஏன்டா ஊரை மட்டும் வைக்கிறவள வாப்பாடு மட்டும் சேர்ந்து வரக்குவான். பாண்டியில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருந்தானே. நான் போயிட்டு வரேன் கேடா துளுத்துருச்சுடா.